இன்றைய வேத வாசிப்பு மத்தேயு 9 முதல் 22 வரை. அவர் இவைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கையில், தலைவன் ஒருவன் வந்து அவரைப் பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் மரித்துப் போனாள், ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்றான். இயேசு எழுந்து தம்முடைய சீஷரோடு கூட அவன் பின்னே போனார். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். இன்றைய நற்செய்தி. இயேசுவை பற்றிக்கொள். அலுவலக கட்டிடத்தின் படிக்கட்டில் எனக்கு மயக்கம் ஏற்பட்டது. படிக்கட்டுகள் சுழல்வது போல் தெரிந்ததால் நான் விரக்தி அடைந்து படிக்கட்டின் கைப்பிடியை பிடித்தேன். என் இதயம் துடித்ததும் என் கால்கள் தளர்ந்ததும் நான் அந்த படிக்கட்டின் கைப்பிடியை பிடித்து கொண்டேன். அதன் வலிமைக்காய் நன்றி செலுத்தினேன். மருத்துவ பரிசோதனையில் எனக்கு இரத்த சோகை இருப்பது தெரியவந்தது. அதன் விளைவு அபாயகரமானது இல்லை என்றாலும், அதிலிருந்து நான் விடுபட்டு விட்டேன் என்றாலும், அன்று நான் எவ்வளவு பலவீனமாக உணர்ந்தேன் என்பதை என்னால் மறக்கவே முடியாது. அதனால்தான் இயேசுவை தொட்ட பெண்ணை நான் பாராட்டுகிறேன். அவள் பலவீனமான நிலையில் கூட்டத்தினூடாக நகர்ந்தது மட்டுமல்லாமல், அவரை அணுகுவதற்கான முயற்சியில் நம்பிக்கையையும் காட்டினாள். அவள் பயப்படுவதற்கு சரியான காரணம் இருந்தது. யூத சட்டம் அவளை தீட்டாகவும், அந்த தீட்டை அவள் வெளிப்படையாய் காண்பித்தால் அதன் மூலம் ஏற்படும் விளைவுகளையும் அவள் சந்திக்க நேரிடும். ஆனால் நான் அவருடைய அங்கியை தொட்டால் போதும் என்ற எண்ணம் அவளுக்கு உறுதியாய் இருந்தது. தொடுதல் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள கிரேக்க வார்த்தையானது வெறும் தொடுதல் அல்ல, மாறாக பற்றி பிடித்துக் கொள்வது அல்லது தன்னை இணைத்துக் கொள்வது என்ற வலுவான பொருளை கொண்டுள்ளது. அந்த பெண் இயேசுவை இறுகப் பற்றி கொண்டாள். அவரால் அவளை குணப்படுத்த முடியும் என்று அவள் நம்பினாள். ஜனக்கூட்டத்தின் நடுவே ஒரு பெண்ணின் மேலான விசுவாசத்தை இயேசு கண்டார். நாமும் விசுவாசத்தில் துணிந்து நம்முடைய தேவையில் கிறிஸ்துவை பற்றி கொள்ளும் போது அவர் நம்மை வரவேற்று நமக்கு உதவி செய்வார். நிராகரிப்பு அல்லது தண்டனைக்கு பயப்படாமல் நம் கதையை அவரிடம் சொல்லலாம். என்னை பற்றி கொள்ளுங்கள் என்று இயேசு இன்று நமக்கு சொல்கிறார்.